வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க சந்தோஷம். இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு அறிவிப்பை ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி சொல்லியிருக்கிறது. என்னன்னு சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற சந்தோஷமான ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற அதே நேரத்திலே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக இன்னும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர போவதாக கூட இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கின்ற இந்த காலப்பகுதியிலே ஏன் புதியதொரு சட்டத்தை இந்த அரசாங்கம் அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வினாவும் இந்த இடத்திலே எழுந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இது மக்கள் மத்தியில் எழுகின்ற கேள்வியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால இந்த நாட்டிலே பயங்கரவாதம் இல்லை. அப்படியான ஒரு இலையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான இன்னும் ஒரு சட்டம் ஏன் அல்லது எதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட போகிறது என்கின்ற ஒரு ஐயப்பாடு தமிழ் மக்கள் மத்தியிலே எழுகிறது. அதே நேரத்தில் இலங்கையில நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் மனித உரிமைகள் சம்பந்தமாக சில விடயங்கள் அந்த புதிய சட்டத்திலே அல்லது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் கொண்டு வர இருக்கின்ற அந்த புதிய சட்டத்திலே இந்த அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருந்தாலும் அதிலே வேறு என்னென்ன விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்கின்ற அந்த தகவலை கர்சன நாணயக்கார அவர்கள் தெரிவிக்காத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த சட்டத்தின் மூலம் என்னென்ன கொண்டு வரப்பட போகிறது என்றதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதேவேளை பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனசூதர சந்திரகாந்தன் இன்னும் ஒரு தகவலை அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்ட பலருடைய பெயர்களை அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். முதலாவதாக கலீல் என்பவருடைய பெயரை இவர் அறிவிச்சிருக்கிறார். இந்த கலீல் யாரென்று பார்ப்பமாக இருந்தால், அவருக்கும் இலங்கையுடைய புலனாய்வு பிரிவுக்கும் நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் பிள்ளையானுடன் அவர் ஒன்றிட்டு பயணித்தவராக அல்லது பிள்ளையானுடன் நெருங்கிய உறவை கொண்டவராக இந்த கலீல் இருக்கிறார். இவர் ஏற்கனவே பிள்ளையானுடைய பேரில பல கடிதங்களை எழுதியிருக்கிறார். அன்னரவாக 300க்கும் மேற்பட்ட கடிதங்களை எழுதியதாக சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இவர் பிள்ளையானுடன் ஏற்கனவே சிறைவாசம் அனுபவித்த ஒருத்தராக இருக்கிறார். இந்த காலப்பகுதி, அதாவது சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை எப்போது நடைபெற்றது என்று பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அது ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆட்சி காலமாக இருந்திருக்கிறது. அந்த ஆட்சி காலத்தில தான் இந்த படுகொலைகள் அரங்கேறி இருக்கிறது. அப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த காலத்திலே இருந்த அல்லது அந்த காலத்திலே ஆட்சி புரிந்தவர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் அல்லது இருந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலை இன்றைக்கு பலர் வெளியிட்டு வருகின்றனர். தற்போது கலீல் கைது செய்யப்பட்டு அவருக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னன்னு சொல்லி சொன்னால், பிள்ளையானுடன் நெருங்கி பழகியவரான அல்லது நெருங்கிய உறவை கொண்டவர்களாக இருந்த எட்வின் சில்வா, ரங்கசாமி, கிருஷ்ணராஜா போன்றவர்கள் கைது செய்யப்படலாம் அல்லது கைது செய்யப்பட்டு அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், புலிகளை அழிப்பதற்கு பிள்ளையான் தீவிரமாக செயற்பட்டிருந்தார். அவருடைய பங்கை எவராலும் மறுக்க முடியாது என்கின்றவாறு ராஜபக்ச ஆதரவாளர்கள் பிள்ளையானை காப்பாற்றுகின்ற ஒரு தீவிர முயற்சியை எடுத்திருந்தார்கள். அது பயனளிக்கவில்லை. அதே நேரத்தில் முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், பிள்ளையான் புலிகளை அழிப்பதற்கு துளி ஏதும் உதவி செய்யவில்லை, அவற்றை நாங்கள் உதவியை கேட்கவில்லை. இது பிள்ளையான காப்பாற்றுவதற்காக புனையப்படுகின்ற அல்லது சோடிக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது என்றதை சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிறார். அதே இடத்துல சரத் பொன்சேகா இன்னும் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், புலிகளை அழிப்பதற்கு கிழக்கு மாகாணத்திலே, அதுவும் கிழக்கு மாகாணத்துல புலிகளை அழிக்கிறதுக்கு கருணா குழு பேருதவியை செய்திருக்கிறது அல்லது செய்தது என்ற அந்த உண்மையை சொல்லி இருக்கிறார். அதே இடத்துல அவர் கருணா குழு களத்துல இறக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உதவியோட மட்டக்களப்பு மாவட்டத்துல, அதுவும் குறிப்பாக வாழைச்சேனை பிரதேசத்துல புலிகளை அழிப்பதற்கு கருணா குழு எங்களுக்கு
பாரிய உதவியை செய்த என்ற அந்த உண்மையை சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிறார். கருணாவை பொறுத்தவரையில கருணா வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார், சொல்லியும் வருகிறார். புலிகளை அழிப்பதற்கு நான் எந்த விதமான உதவியையும் செய்யவில்லை, புலிகளை காட்டி கொடுக்கவும் இல்லை, புலிகளை அழிப்பதற்கான உக்தியை நான் கொடுக்கவும் இல்லை என்ற விஷயங்களை கருணா ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படையாக சொல்லியிருந்தார். ஆனா அந்த போலிய இன்றைக்கு சரத் பொன்சேகா வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுல இருந்து கருணாவுடைய போலி முகம் வெளிப்பட்டதாக கூட இன்றைய பலர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருவதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதுல இருந்து யார் யார் என்ன செய்திருக்கிறோம், யார் யார் கைது செய்யப்பட போயினோம், இன்றைக்கு பல கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், மோசடியிலே ஈடுபட்டவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இப்படியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், அவர்களுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த வேண்டுகோளாக இருக்கிறது. அதே நேரம் இன்னைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த அரசாங்கம் ஒரு அக்கறையோட எடுக்க போகிறதா அல்லது வேறு ஏதாவது அழுத்தத்தின் காரணமாக எடுக்க போகிறதா என்றும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அழுத்தத்தின் பேரிலே, அதாவது சொல்லுவோம் GSP+ வரிச்சலுகையை நிறுத்தும், அதனூடாக இலங்கை அரசாங்கம் பாரிய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் என்ற அந்த அழுத்தத்தின் பிரகாரம் தான் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் ஆமா போட்டிருக்கிறார்களே தவிர தமிழ் மக்கள் சார்பிலோ அல்லது இந்த இலங்கையில வாழக்கூடிய மக்கள் சார்பிலோ அல்லது மக்கள் மீது இந்த அரசாங்கம் கொண்ட கரிசனையிலோ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் ஆமோதிக்கவில்லை. இருந்த போதிலும் அதற்கு எதிராக ஒரு புதிய சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வரப்போகிறது. அந்த சட்டமும் இந்த நாட்டிலே தேவையற்ற ஒன்றாக இருக்கிறது என்றதை பலர் விமர்சித்து வருகின்ற உண்மையாகவும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களே, இவைதான் இன்றைய தொகுப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.